ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்கள் தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களை மீட்டுக்கொள்ள வருகிற தேவாதி தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிபதியான பிசாசு ஜனங்களை கட்டி வைத்திருந்தது நிலையில் தம்முடைய மரணத்தினாலே அவனை ஜெயித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் அவர் நமக்காக மாம்சமானார், நமக்காக மாம்சமும் இரத்தம் உடையவராக மாறினார். இவ்வளவு நம்மை நேசித்து நமக்காக காரியங்களை செய்கிறவர் மற்ற எல்லா நன்மைகளை நமக்கு செய்யாதிருப்பது எப்படி? யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க வர தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He loved this world, loved his people so much, so that he comes like his children, as flesh and blood. தம்முடைய ஜனத்தை போல, தம்முடைய பிள்ளைகள் இருப்பதைப் போல மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராக மாறி தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். இந்த காலங்களில் அவர் மீட்டுக்கொள்ள வந்த எனக்கு என்ன, வந்தாரு மீட்டுக் கொள்றாரு போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் மீட்டுக்கொள்ள வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களை கைவிட்டு விடுவாரா? உங்களுக்கு நன்மைகளை குறைபட விடுவாரா? உங்களுடைய தரித்திரத்தில் அவர் பங்கு பெறாமல் போய்விடுவாரா? உங்கள் குறைவுகளில் அவர் நிறைவாக தராமல் ஆசீர்வதிக்காமல் போய்விடுவாரா என்ற கேள்வி வரும் அல்லவா? ஏன்னா நமக்காக அவர் மாம்சம் இரத்தமுடையவராக மாறினாரே. அப்ப நமக்கு நம்முடைய ஏக்கங்கள், காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சகல காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். He know everything about our life. நாம தான் சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் என்னவோ பெரிய படிப்பாளி மாதிரி, நாம் என்னவோ பெரிய ஆட்கள் மாதிரி, நம்ம ஞானவான்கள் பெரிய, நமக்கு பெரிய பெரிய அறிவு இருக்கிற மாதிரி, நமக்கு பெரிய பெரிய ஞானம் இருக்கிற மாதிரி, நமக்கு பெரிய பெரிய என்ன சொல்றது செல்வங்கள் இருப்பதை போலவும் நினைத்து கொள்கிறோம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். பிதாவினுடைய வழியில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக வந்தார். மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில தலை சாய்க்க இடமில்லை. வரி கட்டுவதற்கு கூட பணத்தை மீனின் வாயிலிருந்து தான் எடுத்தார். அவர் ஒரு நிமிடம் அவர் ஒரு வார்த்தை சொன்னா கல்லுகளும் பிசா சொல்றா, நீ சொல்லும் இந்த கல்களை அப்பமாகும்படி சொல்லும். அவர் சொன்ன நடந்திருக்கும். அவர் சொன்னாரு, வேலையை போடுறா, இப்ப பணம் தேவை, ஒரு கல் எடுத்து மேஜிக் மாதிரி தங்கமா மாத்தி இதை வித்து வர்ற காசை அவங்கிட்ட கொடுத்துட்டு மீதி காசை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிருக்கலாம். இல்லை, அப்படியெல்லாம் அவர் செய்யல. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பாடுகள் என்ன என்பதை அவர் அனுபவித்தார், அதை உணர்ந்தார். அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாடுகளுக்குள் அவர்கள் இருக்கிறார் என்பதை அறிந்தார். நாம சில நேரத்தில் நினைக்கிறோம், ஏசப்பா எனக்கு இதை மட்டும் செய்ய மாட்டாரு, அவ்வளவுதான் உங்களால செய்ய முடியும், இதெல்லாம் நடப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம ஒரு கணக்கு பண்ணிக்குவோம். நீங்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா அதன் வாசல்கள் அது என்ன மாதிரியான கல்லினால கட்டப்படுகிறது, அது என்ன மாதிரி கல்லினால் அலங்கரிக்கப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து
ஏசாயா 54 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்ப அவருடைய அந்த பரலோகத்தின் நன்மைகள் அப்படி இருக்க, அவர் எல்லாவற்றையும் துறந்து, அவர் எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நாம் இழந்தவைகளை மீட்டு கொள்ளும்படி, இழந்தவைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படி, இழந்தவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி, அதனால இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தார். நான் என்னுடைய பிள்ளைகளை இழந்தேன். எப்படி? எதற்காக இழந்தேன்? பாவம், ஆதாமிலிருந்து ஏவாளிலிருந்து புறப்பட்ட பாவம் முழு மனு குலத்தையும் அது பிடித்தது. அதனால் பூமி முழுவதும் ஒழுங்கின்மையாய் மாறினது. பாவத்தினால் நிரம்பியிருந்தது, பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது, பாவம் நிறைந்திருந்தது. நான் பிள்ளைகளை காப்பாற்றும்படி, தூக்கி நிறுத்தும்படி ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது. நான் என் பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்த வந்தேன். அவர் தம்மையே நமக்கு அர்ப்பணித்திருக்கும் பொழுது மற்றதெல்லாம் கூடாதிருப்பது எப்படி? ஏசாயா 53 மிக அழகாக சொல்லும். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடடைந்தார். He lost everything for us. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆனால் இயேசு நமக்காக அதை சகித்தார். அவர் சகிக்காவிட்டால் நமக்கு சுகமில்லை. இயேசு சகித்தார். அவர் பிரயாணப்பட்ட நடந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வியாதிஸ்தரை சுகமாக்கினார், பிசாசில் பிடிக்கப்பட்டவர்களை அவர் விடுவித்தார். எத்தனையோ திமிர்வாதக்காரர்கள், எத்தனையோ குருடர்கள், எத்தனையோ முடவர்கள் இயேசு சுகமாக்கினார். மரித்தோரை உயிரடைய செய்தார். நீங்க அந்த அவர் ஊழியம் செய்த பாதையில பார்த்தீங்கன்னா 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அவனை குணமாக்கினார். 18 வருஷ கூனி கர்த்தர் குணமாக்கினார். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்ரீ கர்த்தர் குணமாக்கினார். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் அழகி போயிருந்த ஒரு மனிதனை குணமாக்கினார். 10 மனிதனை குணமாக்கினார். குருடர்களை குணமாக்கினார். ஏன் குணமாக்க வேண்டும்? தம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள். அவர்கள் அப்படி பாடுபடுவதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினதற்கு காரணமே உங்களை மீட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக தான் அந்த பாடுகளை அவர் சகித்தார். சிலர் கேட்பார்கள், அவருடைய அன்பின் உச்சக்கட்டம் என்ன? சிலுவையில் 2 கரங்களை விரித்து என் அன்பின் உச்சக்கட்டத்தை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார் என்பதுதான். தம்முடைய அன்பின் உச்சக்கட்டத்தை சிலுவையில் நமக்கு காண்பித்தார். அவர் கிருபாதர பலியாய் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று வேதம் நமக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை மாற்றி போடதான் இயேசு சிலுவையில குறைவுள்ளவராக மாறினார், கருத்தராக மாறினார். நம்மை மீட்டு மேன்மைப்படுத்த நாம் நினைக்கிறோம், நாம் ஐஸ்வர்யவான், நான் ஞானவான், நான் அறிவாளி, நான் புத்திசாலி, எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தெல்ல பூச்சி ஆண்டவரே. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் துடைத்து போடுகிற அடுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை நற்கந்தங்களாக, வாசனை வீசுகிறவர்களாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கை இப்பொழுது குறைவாக இருக்கலாம், இப்பொழுது நெருக்கடியில் இருக்கலாம், இப்பொழுது பிரச்சனையில் இருக்கலாம், இப்பொழுது போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் அதை மாற்றத்தான் இந்த பூமிக்கே வந்தார். அதை மாற்றத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அதை மாற்றத்தான் மரித்தார். அதிலிருந்து உங்களை தூக்கெடுக்கத்தான் அவர் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு
ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும். அந்த நற்செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஆமென்.